ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் நெருக்கமான சூழ்நிலை இன்று மாறும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பல ரீதியில் நெருக்கப்பட்டு போயிருக்கிறீங்க. அநேகர் கடன் சுமையினால் நீங்கள் நெருக்கப்பட்டு போயிருக்கிறீங்க. அநேகருடைய வார்த்தைகள் உங்களை நெருக்கத்துக்கூடாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் முடியாத அனுபவத்தோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக வியாதி நிமித்தம் நெருக்கப்பட்டு போயிருக்கிறீர்கள். சில மனிதர்கள் நிமித்தம் நெருக்கப்பட்டு போயிருக்கிறீங்க. நெருக்கம் என்னைக்கு மாறும்? நெருக்கத்தின் மத்தியில் எனக்கு ஆண்டவர் என்னைக்கு அற்புதம் செய்வார் என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் தருகிறார். சங்கீதம் 118 சங்கீதம் 5வது வசனம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த நெருக்கத்தின் மத்தியில் சங்கீதக்காரனுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. இந்த நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அவன் மௌனமாக இருக்கவில்லை, அவன் அமைதியாக இருக்கவில்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் சங்கீதக்காரனுக்கு இருந்தது. நெருக்கத்தை மாற்றுகிறது நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். இன்றைக்கி அநேகர் என்ன செய்வார்கள்? ஒரு கடன் சுமையோடு கூட நெருக்கப்படுகிறார்கள் என்றால், எங்கேயாவது மற்ற கடனை வாங்கி இந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பார்கள். ஒரு கடனை அடைப்பதற்கு 2 இடத்துல போய் கடன் வாங்குவார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நெருக்கத்திற்கு, அதிக நெருக்கத்திற்கு நீங்களே வழிவகுத்து கொண்டிருக்கிறீர்கள். கடன் வாங்குகிறதே தப்பு. இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்டதான காரியத்தை முடிவு பண்ணுகிறீர்கள். பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. நீங்கள் கடனோடு கூட இருக்கிறீர்களா? கடன்காரர்கள் உங்களை நெருக்குகிறார்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்று சொல்லி பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம் அல்லவா? எல்லாவற்றையும் நம்ம சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் எல்லா நெருக்கத்தை மாற்றி கர்த்தர் என்னை கேட்டருளி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜபத்துக்கு ஆண்டவர் செவியை சாய்த்து உங்கள் ஜபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருவதற்கு என்ன செய்வாராம்? கேட்டருளி விசாலத்திலே வைப்பார். அப்படின்னா நெருக்கம் மாறி இன்று, நாளைக்கு அல்ல, அடுத்த வாரம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்றால் இன்று ஆண்டவர் உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலை மாற விசாலத்தில் வைப்பேன் என்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே இந்த 118 சங்கீதம் 5வது வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். அப்படியே ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நெருக்கமான சூழ்நிலை இன்று மாறப்போகிறது. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நெருக்கமான சூழ்நிலை இன்று மாற்றத்தை தந்ததற்காய் நன்றி. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.